முதலாவதாக நாம் தரிசிக்க இருப்பது பூர்ணேஸ்வரி தேவி திருக்கோவில். இது சத்தீஸ்கர் மாநிலத்தின் ராய்கர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இந்த ஆலயம் ராய்கர் மாவட்டத்தில் இருக்கும் மிகவும் பழமையான சக்தி ஸ்தலமாகும். அன்னை பூர்ணேஸ்வரி என்பவள் வாழ்வில் தீராத சிக்கல்களையும் தீர்க்கும் சக்தி வாய்ந்த தெய்வமாக விளங்குகிறாள். இந்த அன்னை இங்கு சுயம்புவாகத் தோன்றியவள் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரசவ காலத்தில் பெண்கள் இக்கோவிலில் உள்ள அம்பாளை வழிபட்டால் குழந்தை சுகப்பிரசவமாகப் பிறக்கும், தாயும் சேயும் நலமுடன் இருப்பார்கள் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். இரண்டாவதாக நாம் காணவிருக்கும் ஆலயம் ஸ்ரீ சிவானிமா திருக்கோயில். சத்தீஸ்கர் மாநிலம் காங்கேர் மாவட்டத்தில் மலைகள் சூழ்ந்த அடர்ந்த வனப்பகுதிக்குள் அமைந்திருக்கிறது ஸ்ரீ சிவானிமா திருக்கோயில். இங்கு அருள்பாலிக்கும் சிவானிமா பிரம்மசக்தி மற்றும் துர்க்கை சக்தியின் இணைந்த வடிவம். உக்கிரமும் கருணையும் ஒருங்கே கொண்ட அன்னை அவள். இந்த தொன்மையான தலம் சித்தர்களும் முனிவர்களும் தியானம் செய்த புண்ணிய பூமி. இது 10ஆம் அல்லது 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாக கருதப்படுகிறது. குடும்பத்தில் அமைதி தேடி மன அழுத்தத்தால் அவதிப்படுவோர் இங்கு வந்தால் நிம்மதி கிடைக்கும் என்பது ஆழ்ந்த நம்பிக்கை. அம்மன் முன் 5 நிமிடங்கள் அமர்ந்தாலே மனம் லேசாகும் என்கிறார்கள் பக்தர்கள். மூன்றாவதாக நாம் பார்க்க இருப்பது மகாமாயா திருக்கோவில். இது ராய்ப்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ராய்ப்பூர் நகரின் மிக முக்கியமான சக்தி ஸ்தலம் இந்த மகாமாயா ஆலயமாகும். இந்த மகாமாயா சக்தி 10 ரகசிய வடிவங்களில் ஒன்றாக கருதப்படுகிறாள். கல்விச் சிறப்பு, தொழில் வளர்ச்சி மற்றும் செல்வம் ஆகியவை தடையில்லாமல் கிடைக்க இத்தலத்தில் வேண்டினால் போதும் என்று இங்கு வரும் பக்தர்கள் கூறுகின்றனர். இக்கோவிலில் நவராத்திரி பண்டிகை மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அன்னை மகாமாயா கருணையின் வடிவாக பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாள். முழு வீடியோவிற்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். மேலும் ஆன்மீக வீடியோக்களுக்கு குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.